வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன. 500க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் சத்துவாச்சாரியில் தொடங்கிய ஊர்வலம் சைதாப்பேட்டை முருகன் கோவில், சந்தாமாகிப் மசூதி, கிருபானந்த வாரியார் சாலை உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சதுப்பேரிக்கு கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தில் இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது. மொத்தம் 72 விநாயகர் சிலைகள் வாகனங்கள் மூலம் மேளதாளங்கள் முழங்க பொள்ளாச்சி சாலை வழியாக கொண்டு செல்லப்பட்டு அமராவதி ஆற்றில் கரைக்கப்பட்டது. அதேபோல விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கிரேன் மூலமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் வாகனங்கள் மூலம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் கரைக்கப்பட்டன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது. சங்கரன் கோவில் நகர் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் மேளதாளங்கள் முழங்க பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீரில் கரைக்கப்பட்டன. அதேபோல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. பூக்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் வாகனங்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு பவானி ஆற்றில் கரைக்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு ஏற்காடு படகு இல்ல ஏரியில் கரைக்கப்பட்டன. அதேபோல தஞ்சாவூர் மாநகரில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் மேளதாளங்கள் முழங்க வாகனங்களில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு வடவாற்றில் கரைக்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இந்து அமைப்புகள் சார்பாக விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. உடுமலை நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் மேளதாளங்கள் ஆட்டம் பாட்டத்துடன் தொடங்கிய ஊர்வலம் அமராவதி ஆறு வரை சென்றடைந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.